எல்லாருக்கும் வணக்கம். R&D ஃபார் ஸ்டாக் மார்க்கெட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல என்னோட ஹோல்டிங்ல ஒரு கம்பெனி ஸ்டாக் ஆட் பண்ண போறேன். அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கம்பெனி ஸ்டாக் வந்து என்னோட ஃபில்டர் கண்டிஷன் என்ன நியூஸ் மூலமா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுனா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து அக்ரிமெண்ட் வித் ஓலா எலக்ட்ரிக் டு சப்ளை இக்னிஷன் சுவிட்சஸ் அண்ட் லேச்சஸ் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இந்த கம்பெனி வந்து என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுனா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இஸ் ஏ ஃபுல் சர்வீஸ் டை கேஸ்டர் இன் ஜிங்க் அலுமினியம். The company is engaged in the business of manufacturing automotive parts, providing solutions for automobile applications and serving automobile and other applications worldwide for original equipment manufacturers and providing automotive aftermarket solutions. It has manufacturing plants in Aligarh, Aurangabad, Pantnagar and Pune. These include filters, clutch plates, bearings, wiper blades and பிரேக் ஷூஸ். இதெல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி. அடிஷ்னலாக இந்த கம்பெனி வந்து கேபெக்ஸ் எக்ஸ்பென்ஷனுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் ஃபெசிலிட்டி வில் பி ரெடி பை தி எண்ட் ஆஃப் திஸ் காலண்டர் இயர் அண்ட் வில் இன்வால்வ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் rupees 50 crore in first phase. The Hosur plant will meet the needs of TVS Motor, Ola Electric and Ampere which are located in the South End region, he told ET Auto in a telephone interview. It was keeping in mind this grim reality that prompted Pavuna to begin planning for a completely modern facility at Aligarh by the end of 2028. Work will begin sometime in 2026 and the investments are expected to be in the range of 200 crore. அதாவது 2026 இவங்க எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அலிகர் பிளான்ட்டை வந்து மாடர்ன் ஃபெசிலிட்டியாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2028க்குள்ளக்க. ஸ்டாக் வந்து ஸ்மால் கேப் செக்டரில் தான் வருது. ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 669 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 549, 52 வீக் ஹைலோ 641, 225. ஸ்டாக் வந்து 52 வீக் லோலேருந்து நல்லாவே ரெக்கவரி ஆகிட்டு இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 52 வீக் ஹை கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ வந்து 52.9, பிஇ ரேஷியோ வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனாக இருக்குது, ஹையாக இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. வேல்யூஷன் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கம்மியான குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கினாலும் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்க மட்டும் இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அனலைஸ் பண்ணுறது நல்லது. புக் வேல்யூ 55.9, டிவிடெண்ட் ஈல்டு 0.19%, ROCE 11.2%, ROE 13.6%, ஃபேஸ் வேல்யூ 10. ஃபேஸ் வேல்யூ 10ன்றதுனால ஃபியூச்சரில் ஸ்பிளிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 10 ஒன்றா மாற்றுவாங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான குவான்டிட்டிஸ் வச்சுருந்தா கூட உங்களோட ஸ்டாக் குவான்டிட்டிஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். 1 இயரில் சார்ட்டில் பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து சைட்வைஸ் பேட்டர்னில் இருக்குது. 200 days மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நியர்பை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 500 rupees ரேஞ்சிலையும், ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 600 ரேஞ்சில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸை உடச்சி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னா நல்லா ஹை போகலாம். அப்படி இல்லாமல் சப்போஸ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டை உடச்சி கீழே இறங்கிச்சு அப்படின்னா 450, 400, 350, 300ன்னு வந்து அகைன் வந்து கீழே வந்து எங்கள் இடத்துல சப்போர்ட் எடுக்க தெரியாது. ஸோ வந்து நீங்கள் கம்மியான குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. கம்பெனிக்கு நெகட்டிவ் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா புக் வேலையோட 9.62 times அதிகமாக ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. குவார்டர்லி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் படி இவங்க பண்ணியிருக்க சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 79.86 கோடி, எக்ஸ்பென்சஸ் 71.94 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கிற 7.92 லட்சம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 9.92%, அதர் இன்கம் 0.11 crore, இன்ட்ரெஸ்ட் 2.72 crore, டெப்ரிசியேஷன் 2.60 crore, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இவங்க ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2.71 லட்சம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட்டாக இவங்க ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2.20 லட்சம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஏர்னிங் பெர் ஷேர் ஒரு ஷேருக்கு இவங்க ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ₹1.43. இந்த கம்பெனி வந்து சேல்ஸ் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து லாஸ்ட் 1 இயரில் பார்த்தோம்னா இவங்க பண்ணியிருக்க சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 320 கோடி, எக்ஸ்பென்சஸ் 282 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கிறது 38 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 12%, அதர் இன்கம் 4 கோடி, இன்ட்ரெஸ்ட் 11 கோடி, டெப்ரிசியேஷன் 11 கோடி, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இவங்க ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 19 கோடி, ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் அவங்க ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15 கோடி ஏர்ன் பண்ணுறாங்க. ஏர்னிங் பெர் ஷேர் ஒரு ஷேருக்கு இவங்க ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ₹10.38. லாஸ்ட் இயரில் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும் போது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். ஃபியூச்சரில் ஆட்டோமொபைல் செக்டாரில் இந்த கம்பெனிக்கு இருக்கிற டிமாண்டுக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகும்போது இந்த கம்பெனியில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம்னா லாஸ்ட் குவார்டர் படி இவங்க வச்சிருக்க ரிசர்வ்னு பார்த்தீங்கன்னா 56 கோடி, பாரோயிங்ஸ் வந்து 113 கோடி, இன்வெஸ்ட்மெண்ட்டில் 8 கோடி இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் பார்க்கும்போது இவங்களோட ரிசர்வ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது, பாரோயிங்ஸ் வந்து நல்லாவே குறைக்கிறாங்க. இது வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
ஷேர் ஹோல்டிங் பட்டனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் படி ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்க ஹோல்டிங்னு பார்த்தீங்கன்னா 70.45%, பப்ளிக் கிட்ட 29.55% இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பாருங்கள். லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கம்மியான குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்கமிங் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, சேல்ஸ் எப்படி பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அடுத்தடுத்து வர ரிசல்ட்ஸில் வந்து ப்ராஃபிட்டை வந்து கன்டினியூ பண்ணுறாங்களா இல்லை குறையுதா இல்லை கூடுதா அப்படின்னு பார்த்துட்டு அடிஷ்னலாக குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. பல்காக குவான்டிட்டிஸ் வாங்கினீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கும்போது ஆவரேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கம்மியான குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. திஸ் வீடியோ இஸ் மேட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் சொல்லி நாட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட ஸ்டாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.